அப்போ நான் அவரோட இணைந்து இருக்கிறதற்கு நான் செய்யப்படுறது எனக்கு முடிஞ்ச கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் வேத தியானம், கொஞ்சம் உபதேசம் கேட்கறது. முதல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் அவரை நம்புவேன். அவர் என்ன பரிசுத்தமாக்க முடியும், என் சூழ்நிலையை மாற்ற முடியும். நான் ரொம்ப டவுட் படுவேங்க. நான் அடிக்கடி எப்படின்னா சந்தேகப்படுவேன். எப்படி இது நடக்கும், ஏன் இப்படி நடக்கும் அப்பெல்லாம் யோசிப்பேன். ஆனா ஒன் டைம் ஹோலி ஸ்பிரிட் என்னோட ஒரு நாள் பேசினாரு. ஒன்னு தெரிஞ்சுக்க, ஐ எம் நாட் த காட், I am not only the God of Abraham. நான் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தோமா சந்தேகவாதியாகிய அந்த தோமாவுக்கும் நான் தான் தேவன். புரியுதா? நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே உன்னை மாற்ற கத்தரால முடியும். சம்டைம்ஸ் எனக்குள்ள யோசிப்பேன், ஆண்டவரே நான் நிலைச்சு நிற்க மாட்டேங்க, நான் சரியில்லை, என்னெல்லாம் ஒரு பெரிய தேவ மனுஷன் நான் எழுப்புதல் வீரனா நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா கத்தர் சொல்லுவார், எஸ் ஐ கேன் மேக் யூ, ஐ கேன் யூஸ் யூ, ஐ கேன் சேஞ்ச் யூ, ஐ கேன் கன்வெர்ட் யூ, ஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யூ, ஐ கேன் எம்பவர் யூ. நான் உன்னை என்ன உருவாக்க முடியும், உன்னை மாற்ற முடியும், உன்னை பலப்படுத்த முடியும், உன்னை நிலைநிறுத்த முடியும்னு கத்தர் என்ன நிறைய நாள் பூஸ்ட் பண்ண நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு உங்களையும் அதே தான் பண்றாரு. ஆனா மூணாவது